இப்போ விருதுநகர் அருகே ஒரு மசூதியில் இப்போது ஒரு பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது. தென் மாவட்டம் வேற. பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பிஜேபி பிரமுகர், அவர் இந்த ராமர் கோவிலுக்கு அழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மசூதிக்கு போகிறாரு. அது வரைக்கும் நான் வரவேற்கிறேன், நல்ல விஷயம். எங்கள் பண்டிகைக்கு நீங்கள் வாங்க, உங்கள் பண்டிகைக்கு நாங்கள் வரோம், நல்ல விஷயம். அந்த மசூதிக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹாஜி இமாம் வந்து ராமஸ்ரீனிவாசனுக்கு தெரிஞ்சவர். அவரோட அழைப்பின் பேரில் வாங்க நீங்கள் வந்து அதனை அழைப்புகள் தானே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு இந்தாங்க சார் எல்லாரும் வந்துருங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகையில் போய் ராமஸ்ரீனிவாசன் கலந்துக்கிறார். அந்த மசூதியோட இமாம் தான் ராமஸ்ரீனிவாசனுக்கு நட்பு. ஆனால் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகள் ஒருவருக்கும் தகவல் கூட தெரிவிக்கப்படவில்லை. வழக்கம் போல தொழுகைன்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் கூடுறாங்க. கூட்டு பார்த்தா ராமஸ்ரீனிவாசன் வெளில போய் என்ன சொல்ல முடியும், நடக்குது. இப்போ அந்த மசூதியில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க அந்த இஸ்லாமியர்கள் தரப்புல நானும் கேட்டேன், ஏங்க அந்த இன்விடேஷன் சார், இன்விடேஷன் வாசல் வச்சுக்கின்னு கொடுக்கலாம் சார், நீங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுது, ப்ரேயரில் வந்து கலந்துக்கிட்டு தான் இன்விடேஷன் கொடுக்கணும்னு என்ன சார் இருக்குது, நீங்கள் இது எங்களது உணர்வுகளை நீங்கள் சீண்டுவது போல இது உள்ளதுன்றாங்க. பள்ளிவாசல்ன்றது அது ஒதுவெடுத்து கை காலெல்லாம் கழுவிட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் தொழுவாங்க. இது என்ன நிகழ்வு? நீங்கள் சாதாரணமாக ஒரு கோவில் பிரதிஷ்டை பண்ணுறீங்க, ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்கன்னா போய் கூப்பிட்டா பரவாயில்ல. இது ஒரு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மசூதியை இடிச்சுட்டு அங்கே ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பாய்களை போய் இன்வைட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட வேணுக்குனே குசும்பு வேலை பண்ணுற மாதிரி தெரில. உப்பின் மீது புண்ணின் மீது உப்பை தேய்ப்பது போல இல்லை, இது தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் படித்தவர், அவரும் தமிழர் தானே, இந்த ஊரில் தானே பிறந்திருக்காரு. இங்கே போய் இப்படி கலவரத்தை உண்டு போடுறது நியாயமா? அது அவனே மசூதியை 30 வருஷமாக பறி கொடுத்துட்டு அவனது உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டு ஒடுங்கி போய் உட்காந்துருக்கான். அவனை போய் சொரிஞ்சு விட்றீங்க. அப்புறம் வயலண்டாக ரியாக்ட் பண்ணா ஐயோ பாருங்க தீவிரவாதம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒரு நட்புக்காக பத்திரிகை கொடுக்க இப்படி தானே கொண்டு போவீங்க நீங்கள். நாங்கள் பாருங்க இவ்வளோ நட்பான முறையில் போனோம், அவங்க பாருங்க எங்களை விரோதிகளை பார்க்குறாங்கன்னா. இவருடைய முயற்சிக்கு மேலும் மேலும் பெரிய ஒரு எல்லா மக்களும் செய்யப்பட்ட தகுதி உள்ளவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லா மக்களுக்கும் போய் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அழைப்புதல் கொடுக்க நான் வரவேற்கிறேன். போயிட்டு பாய் வந்துருங்க பாய், முடிஞ்சிச்சா? நான் அவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா நீங்கள் டாக்டர் சீனிவாசன் அவருடைய வருகையை நீ ஏற்றுக்கொள்வாயா? அவருடைய வருகையை புனிதப்படுத்துவாயா? முழு உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பயணமாக அவருடைய பயணத்தை ஆக்கி அர்ப்பணிப்பாயா? அவருடைய எல்லா தேவைகளையும் எல்லா நேரத்திலும் நீ ஏற்றுக்கொள்வாயா? அவருக்கு நேரான பாதையை காட்டி முன்னால் அங்கீகரிக்கப்பட்ட இறைப்பணிகளை ஏழைகளுக்கு செய்யக்கூடிய நல்ல மனிதராக தூய மனிதராக எங்களுடைய அண்ணன் சீனிவாசன் அவர்களை நீ ஆக்கி அனுபவிப்பாயா? அவர்களுக்கும் அவருடைய
وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. அது வந்து எல்லாருக்கும்